ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டேரோ கிளாஸ் வேணும், ப்ரைவேட்டாக ரீடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹீலிங் செஷன் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். தென் உங்களோட எனர்ஜி ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஏன்னா இது பைல் செலெக்ஷன் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகலை அப்படின்னு நீங்கள் அது மாதிரி ஃபீல் பண்ணலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க வீடியோவை. தென் ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி நம்ம பார்க்க போறோம். உங்களோட ராசியும் நான் சொல்றேன். பார்க்குற வியூவர்ஸ், உங்களோட எனர்ஜி யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. மிதுனம் இருக்கு, மிதுனம் ஸ்ட்ராங்கா இருக்கு. பாக்குறவங்க இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. ஆக்சுவலா இது ஓவரால் ரீடிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சரி, இப்ப இதுல எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள பிரேக்கப் வந்ததுக்கான மெயினான ரீசன் உங்க பர்சன் உங்களுக்கான கமிட்மெண்ட் கொடுக்காம ஒரு சுத்தல்லையே விடுறது, கன்ஃபியூஷன்லயே உங்களுக்கு உங்க ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க உங்க பர்சன். நீங்க கேட்ட அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட், மேரேஜ், லாஸ்ட் வரைக்கும் நீ எனக்கு கூட இருப்பியா, ஒரு செக்யூர்டான லைஃப் தருவியா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் உங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க உங்களை நடத்துற விதம் உங்களுக்கு சேஃபா நீங்க ஃபீல் பண்ணல. ஸோ ரெண்டு பேருக்குள்ளயுமே லவ் நிறைய இருந்திருக்கு, இப்பயும் லவ் இருக்கு. ஆனா நீங்க உங்க பர்சனை இக்னோர் பண்றீங்க. உங்க பர்சன் லவ் கொடுக்க வந்தாலும், மெசேஜ் பண்ணாலும், கால் பண்ணனாலும் உங்களுக்கு பழைய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எஸ், அந்த மாதிரிதான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு உங்களுக்கு. ஆனா மனசுல உங்க பர்சனை மீட் பண்ணணும், பேசணும், அந்த மாதிரி இருக்கு. அது உங்களால அதை விட்டுட்டு வெளியில வர முடியலதான். அதுலதான் ஸ்டக் ஆகி இருக்கீங்க. நிறைய அதாவது உங்க பர்சன் உங்களுக்கு ஏற்படுத்தின காயங்கள்ல இருந்து நீங்க வெளியில வர முடியல. இருந்தாலும் அதையும் மீறி உங்க பர்சனை மன்னிக்கிறீங்க. ரிட்டர்ன் வந்தா நீங்க அவங்க கூட சேர்றதுக்கும் தயாரா இருக்கீங்க. ஆனா நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க, எடுக்கிற மாதிரி மனநிலையில இல்லை. இப்ப உங்க பர்சன் ஏதாவது உங்ககிட்ட பேச வந்தாலும் அல்லது தப்பிச்சு போறதுக்கான ஒரு முயற்சியில தான் இருப்பீங்க. இப்போதைக்கு நீங்க ரெடி இல்லைன்னு சொல்லலாம். என்னதான் அவங்க உங்ககிட்ட வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டரா இருந்தாலும், ஓகே நீ என்னதான் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டரா இருந்தாலும், நீ திரும்ப வந்தீங்கன்னா நான் ஏத்துக்குவேன். ஆனா நீங்க திரும்ப வரும்போது இந்த பழைய கவலைகள், வலி இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத, இந்த பழைய பிரச்சனைகள்லாம் என்கிட்ட கொண்டு வராத, ஒரு தெளிவான ஒரு முடிவோட வா அப்படின்னா நான் உன்னை ஏத்துக்கிறேன். இல்லையா, நான் உங்ககிட்ட இருந்து விலகி போறேன். அதுதான். ஏன்னா இப்ப நீங்க அப்படியே அவங்க உங்ககிட்ட ஒரு சீரியஸா பேச வந்தாலும், எனக்கு தெரிஞ்ச உங்க பர்சன் சைடு இருந்து ஏதாவது மெசேஜ் அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணலாம். ஆனா நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. ஒரு மெசேஜ் பண்றது பண்ண ரிப்ளை பண்றது இல்லை, மெசேஜுக்காக வெயிட் பண்றதெல்லாம் கிடையாது, கால்காக வெயிட் பண்றது கிடையாது. முதல்ல எப்படி இருப்பீங்கன்னா, அடிக்கடி அவங்க ப்ரொஃபைல செக் பண்றது, லாஸ்ட் சீனை செக் பண்றது, அவங்க ஸ்டோரியை செக் பண்றது, அந்த மாதிரியான ஒரு இதுல இருந்திருப்பீங்க. பட் இப்ப அதுல இருந்துலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, போதும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமைதியா. லவ் இருக்கு, பட் இப்ப அந்த லவ் எதிர்பார்ப்பு எல்லாம் கிடையாது உங்களுக்கு. நீ என்கிட்ட லவ் காமிக்கணும், நீ என் கூட லாஸ்ட் வரைக்கும் வேணும், அந்த எதிர்பார்ப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். பட் வந்தாங்க, அவங்களா முடிவெடுத்து வரட்டும். ஓவராலா சிம்பிளா சொல்லணும்னா, அவங்களா ஆக்ஷன் எடுத்து அவங்களா எஃபர்ட் போட்டு வரட்டும். என் சைடு இருந்து எந்த மாதிரியான எஃபர்ட்டும் நான் போட போறது கிடையாது. ஏன்னா எஸ், உங்க பர்சன் எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்கள இக்னோர் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. ஓவரால் எனர்ஜி அப்படிதான் இருக்கு. ஆனா உங்க பர்சனை நீங்க மறக்கல. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க உங்க மனசுல. அந்த ஞாபகங்கள், அந்த வலி, அந்த இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க தயாரா இல்ல. அந்த வலியை நீங்க அனுபவிக்கிறீங்க. அதுல இருந்து வெளியில வந்துட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் அதை நீங்க வெளியில வர்றதுக்கு தயாராக மாட்டேங்கிறீங்க. உங்க பர்சனே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வழியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வழியோடய டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல ஒரு கிளியர் கான்வர்சேஷனுக்கு வந்தாங்கனாலும், இப்போதைக்கு என்னால முடியாதுன்னு ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தப்பிச்சு ஓடுறீங்க.
ஏன்னா உங்க பர்சன் வந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வலி கொடுக்கும். மறுபடியும் பேசும்போது ஏன்னா நான் இப்ப கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போகணும், ஹீல் ஆகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், நீ மறுபடியும் வந்து பிரச்சனையை ஆரம்பிக்காத, எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடு. சிம்பிளா சொல்லணும்னா எனக்கு இப்போதைக்கு வந்து இதை பேசி சரி பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போறத பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து நம்பிக்கையும் இல்லை, எனக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் கிடையாது, என்னை ஃப்ரீயா விட்டுரு, நிம்மதியா விடு அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்க பர்சன் வந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்க, அவங்களே ஆக்ஷன் எடுத்து வரணும்னு நினைக்கிறீங்க. சிம்பிள். சரிங்களா? இதுல ட்வின் ஃப்ளேம் இருக்கீங்க, இதுல கல்யாணம் ஆனவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு இல்லை உங்க பர்சனுக்கு ஃபேமிலி இருக்கும், இல்ல நீங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா கூட இருக்கலாம். பாஸ்ட் லைஃப் கனெக்ஷனா ஃபீல் பண்ணுவீங்க இந்த பர்சனோட. எவ்வளவு ரிலேஷன்ஷிப் உங்க லைஃப்ல வந்துட்டு போயிருந்தாலும் இந்த பர்சனோட லவ் வந்து ஒரு சோல் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இப்ப வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரிதான் தெரியுது. இதுல சிலருக்கு வந்து சீட்டிங் நடந்திருக்கு, கண்டிப்பா சீட் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க கல்யாணத்தை மறைச்சிட்டு கூட உங்ககிட்ட பழகி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி சில எனர்ஜிஸ் இங்க காமிக்குது. நீங்க உங்க பர்சனை வந்து இக்னோர் பண்றீங்க, அந்த எனர்ஜி தான். அவங்க வந்து மறுபடியும் உங்ககிட்ட ஏதோ ஒரு வழியில உங்ககிட்ட வர பாக்குறாங்க, பட் நீங்க கம்ப்ளீட்டா அவங்கள இக்னோர் பண்ணிட்டு. ஆனா பாருங்க, இது வந்து உங்க பர்சன் உங்ககிட்ட வந்து ஏதாவது இங்க லவ் கொண்டு வர்றாங்க இல்லையா, நீங்க அதை பார்க்கல, அந்த லவ் பார்க்கல. ஆனா கவலை தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு அவங்க கிட்ட பேசவும் பிடிக்கல, நீங்க இந்த தனிமையில வந்து உங்க பர்சனை அந்த மிஸ் பண்றீங்க இல்லையா, அதுவும் வழியா இருக்கு, ஸ்டக் ஆகி இருக்கு. அதுதான், 2 இடையில ஸ்டக் ஆகி இருக்கீங்க. உங்க பர்சன்ட்ட போகவும் பிடிக்கல, அவங்க கொடுக்குற லவ் அக்செப்ட் பண்ணிக்கவும் பிடிக்கல, அதே நேரத்துல அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, அதுவும் ரொம்ப வலி கொடுக்குது. அதான் 2க்கும் இடையில ஸ்டக் ஆகி இருக்கீங்க. இது ஃபுல்லுமே வந்து நீங்க உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், நல்ல மெமரிஸ் கூட இருக்கு உங்களுக்கு, அதையும் நினைக்கிறீங்க அடிக்கடி. அந்த ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு அழுக வைக்கிறது, கண்ணுல சடனா தண்ணி வர்றது. பழைய லவ் வந்து உங்க பர்சன்ட்டு நீங்க ஃபீல் பண்ணல, எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் போன மாதிரி தான் தெரியுது. பட் நீங்க வந்து அவங்க வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில தான் இருக்கீங்க. சரி, இப்போ உங்க பர்சனோட எனர்ஜி என்ன நம்ம பார்க்கலாம். உங்க பர்சனோட எனர்ஜி, உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க, அவங்க நேமை ரிப்பீட் பண்ணுங்க. அவங்க இந்த வீடியோ பார்க்குற டைம்ல என்ன ஃபீல் பண்றாங்க உங்களை பத்தி. இது பைல் செலக்ஷன் இல்லை, ஜென்ரல் ரீடிங் தான். அவங்க உங்ககிட்ட வராததுக்கான ஒரே நம்பர் 8 இம்பார்ட்டண்டா இருக்கும். ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டன்ட். இந்த மந்த்ல சம்திங் உங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஒரு கான்வர்சேஷன் இல்ல பிரிவு. இந்த இந்த மந்த் அது ஆகஸ்ட் மந்த் இம்பார்ட்டண்டா இருக்கு. பிரேக்கப் அந்த மாதிரி நடந்த விஷயங்களா இருக்கு, இல்ல நீங்க மீட் பண்ணி இருந்திருக்கலாம், ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் கிரியேட் பண்ணி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி சம்திங் நடந்த மாதிரி இருக்கு ஆகஸ்ட்ல. நம்பர் 8, அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கான தைரியம் கிடையாது, சுத்தமா தைரியம் கிடையாது, பயப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, நீங்க கண்டிப்பா அந்த பர்சன் வந்தாலும் பழைய எனர்ஜி, அந்த பழைய வைப் அது உங்ககிட்ட கிடைக்காதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்க பிஹேவியர்ல உங்களுக்கு தெரிய வச்சுட்டீங்க, நீ என்னோட பழைய வேர்ஷனை வந்து அவ்வளவுதான், இனி அதை நீ பார்க்க மாட்ட, இனி அது உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஐ எம் டன், எனக்கு முடிஞ்சது. இது வந்து நீங்க அவங்களுக்கு ஒண்ணு சொல்லி புரிய வச்சிருக்கலாம், பேசி இருந்திருக்கலாம், இல்ல சொல்லாம சைலண்டா இருந்து நீங்க புரிய வச்சிருக்கலாம். அதனாலேயே அவங்களுக்கு அந்த நம்பிக்கை போகுது. உங்ககிட்ட வந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பிடிச்ச மாதிரி கொண்டு போக முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. நிறைய காயம் படுவோம்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒண்ணு கோபமா பேசுவீங்க, இல்ல அவாய்ட் பண்ணி பேசுவீங்க, அது இன்னும் காயங்கள் கொடுக்கும்னு தான் பயப்படுறாங்க. எஸ், இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அங்கேயே லவ்வர்ஸ் வந்திருந்தது, 6 ஆஃப் கப்ஸ். ஸோ பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அது நல்லா ஃபீல் பண்றாங்க, நல்லாவே இப்ப ஃபீல் பண்றாங்க. 2 பேருக்குள்ளயுமே அந்த ஃபீலிங் இப்ப இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் என்ன இப்படி பண்ணுது, ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து இதுல இருந்து போகவும் முடியல, உங்ககிட்ட இருந்து விலகி போக முடியல, ரொம்ப அழகா மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம்.
ரொம்ப நல்லாவே இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க கூட ஸ்ட்ராங் ஆகி மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறீங்க. கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. என் பர்சன் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் என் வாழ்க்கையை பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷிஃப்ட் உங்களுக்குள்ள வந்துருச்சு. 2 பேருக்குலயுமே ஒரு ஷிஃப்ட் வந்திருக்கு. அது என்ன மாதிரினா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஷிஃப்ட்னு சொல்லலாம். நீங்க தனியா இருந்து கூட உங்க லைஃபை வந்து கொண்டு போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம், அந்த அளவுக்கு நீங்க ஹீல் ஆகிட்டு இருக்கீங்க. பட் உங்க பர்சன் இப்ப உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. பழைய ஞாபகங்கள் வந்து ரொம்ப அதிகமாகுது. அவங்கனால அந்த உங்களை நினைக்காம இருக்க முடியலன்னு சொல்லலாம். அவங்க பண்ணுன தப்பு, என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அது, அவங்க உங்களுக்கு கொடுத்த வழி, அதெல்லாம் இப்ப ஒவ்வொன்னா வந்து ரீகால் பண்ணி பாக்குறாங்க. நான் என்ன அப்படி தப்பு பண்ணனேன்? ஓ, நான் பண்ணியிருக்கேன், ஓகே. பட் ஒவ்வொரு இன்சிடென்ட்டா அவங்க யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு, இதனாலதான் நீ போயிட்டியா, இதனாலதான் நீ போயிட்டியா, ஓ இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேனா, இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேனா, அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெமரிஸ் வந்து அவங்கள ரொம்ப வந்து கொல்லுதுன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து உங்களை வந்து நினைக்காம இருக்கவே முடியல. பழைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்பவே மிஸ் பண்றாங்க. உங்ககிட்ட கிடைக்கிற அந்த அன்பை வந்து ரொம்ப மிஸ் பண்றாங்க. நீங்க அவங்களுக்கு வந்து எனர்ஜி வைஸ் வந்து ஒரு பாசிட்டிவாவே நீங்க இருந்திருக்கீங்க இல்லையா அவங்களுக்கு. எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு அமைதியான, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அவங்க கூட இருக்கும் போது. அதையெல்லாம் வந்து அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு மிஸ் பண்றாங்க. மிஸ்ஸிங் எனர்ஜி இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல நீங்க 2 பேரும், சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். சின்ன வயசுல இருந்து நீங்க பழகினவங்க, ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இன்னும் சில பேர் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்களா இருப்பீங்க. உங்களுக்குள்ள வந்து மெமரிஸ் வந்து நிறைய, உங்களுக்கும் சரி உங்க பர்சன், உங்க 2 பேர் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து குட் மெமரிஸ், பேட் மெமரிஸ் எல்லாமே கலந்துருக்கு. நிறைய காயம் பட்டிருக்கீங்க. அதுக்கு ஈக்குவலான சந்தோஷமான தருணங்களும் நிறைய இருக்கு. அதெல்லாம் இந்த பர்சன் ரொம்ப மிஸ் பண்றாங்க. இப்ப அவங்க பண்ண தப்பு இப்பதான் அவங்களுக்கு ஒவ்வொன்னா வந்து அவங்க ஸ்கெடியூல் போட்டு ஜஸ்ட் அதெல்லாம் பாக்குறாங்க. எப்ப என்ன நடந்துச்சு, ஓ இந்த டைம்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்ப நீங்க போன இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த இடத்துல நான் உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறது. ஆக்சுவலா உங்களை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்த கண்ட்ரோலுக்கு எடுக்கணும்னு பாக்குறாங்க. பட் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இனி வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணனா வந்து வேலைக்கு ஆகாது. இதுல பாருங்க, பேஜ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு உங்க பர்சனுக்கு. உங்க மேல ஃபீலிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னும் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா நிறைய சோலார் எக்லிப்ஸ், லைன்ஸ்கேப் போர்ட்டல், இது நிறைய வந்து இப்ப ஷிஃப்ட் யுனிவர்சல் வைஸ் நடந்துகிட்டு இருக்கறனால உங்க பர்சனோட வாழ்க்கையில இப்ப உங்களோட ஞாபகங்கள், யூனிவர்ஸ் வந்து உங்களை பத்தின ஞாபகங்கள், அந்த பழைய நடந்த விஷயங்கள், அவங்க பண்ண தப்பு ஒவ்வொன்றும் அவங்களை வந்து சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இத்தனை நாள் அவங்க மறைச்சிருந்து எதுவுமே தெரியாத மாதிரி தப்பிச்சு போற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதாவது இத்தனை நாள் ரொம்ப பிராக்டிக்கல், உங்க பர்சன் ரொம்ப பிராக்டிக்கலான பர்சன். பட் இப்ப ரொம்ப இமோஷனல் ஆகுறாங்க. அவங்களுக்கே இது புதுசா இருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், கம்ப்ளீட்டா அவங்க வந்து இப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப இமோஷனலா இருக்காங்கன்னு சொல்லலாம். இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட ஞாபகங்கள் வந்து அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அவங்களே அவங்க நான் எங்க இருக்கேனே தெரியாத அளவுக்கு உங்களை நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட அந்த பழைய லவ் கொடுக்கணும், நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு நான் சொல்லணும், அந்த லவ்வை நான் காமிக்கணும். பட் அதெல்லாம் சொன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பழைய மாதிரி போகுங்கிற நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா நான் அவ்வளவு தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை ஏத்துக்குவியாங்கிறது எனக்கு தெரியல, அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. இந்த ஓவரால் இது வரைக்கும் பார்க்கும் போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்க பர்சன் உங்களோட ஞாபகங்கள்ல மூழ்கி இருக்காங்க. உங்களோட நினைவுகள், உங்களோட இந்த பழைய மெமரிஸ், நீங்க பேசின விதம், நீங்க சேட் பண்ண விதம், நீங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், நீங்க சேர்ந்து மீட் பண்ணது, பிரைவேட்டா மீட் பண்ணது, நீங்க பேசிக்கிட்ட சீக்ரெட்ஸ் எல்லாமே எல்லாமே இப்ப சர்ஃபேஸ்க்கு வருது. எல்லாமே இப்ப அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், சிம்மம் அதிகமா இருக்கு, கடகம், விருச்சகம், மீனம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க பர்சன் ஓவர் இமோஷனா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு ரீடிங்ல அதான் தெரியுது, ஓவர் இமோஷன். அவங்களுக்கு ஒரு கோபம், என்ன கோபம், கோபங்கிறத தாண்டி மனப்போராட்டம். என்ன மனப்போராட்டம், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டோமே, இதை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டோமே, அதுதான் அது அவங்களுக்கே அவங்க மேல ஒரு கோபம்.
அதிகமா கோவப்படுறாங்க அவங்களுக்குள்ளேயே. அவங்க கிட்ட மத்தவங்க கிட்டயும் பிரச்சனை வரலாம். அந்த கோவத்தை மத்தவங்க கிட்ட காமிக்கிறது, கூட இருக்கிறவங்க கிட்ட காமிக்கிறது, வேலை செய்யற இடத்துல காமிக்கிறது. அந்த எமோஷன் அவங்க சப்ரஸ் பண்ண பண்ண அது கோவமா வெளியே வருது. உங்க மேல இருக்கிற லவ்வ அது மனசுலயே போட்டு வைக்க 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 அது வெளியில வந்து கோபமா வருதுன்னு சொல்லலாம். ஃபேமிலி கூட, இல்ல வந்து வேலை செய்யற இடத்துல, இல்ல எங்க போனாலும் ஜஸ்ட் எரிஞ்சு விழுகிறது, கோவப்படுறது, பயங்கரமான மனப்போராட்டமா இருக்கு. அந்த கோவமே அழுகையா மாறுறது, சடனா அழுகிறது, இது எல்லாமே அவங்க அவங்க எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், ஒரு ஏக்கம், ஒரு ஆசை, உங்க கூட அகைன் ரீகன்சிலேஷனுக்காக வெயிட் பண்றாங்க. உங்க கூட அகைன் சேரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலா எப்படின்னா பிராக்டிக்கலா எடுத்துட்டு போக பாக்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை. சரி, அவ்வளவுதான், பிரேக்கப் ஆயிருச்சு, நீ போயிட்ட, நானும் போயிட்டேன், பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிராக்டிக்கலா கொண்டு போக ட்ரை பண்றாங்க. பட் அது அவங்களால முடியல. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இல்லையா, நம்ம என்னதான் நினைச்சாலும் அது விடாது. நம்ம பண்ண தப்புக்கு அது வந்து நமக்கு பாடம் சொல்லி தரும் இல்லையா, அந்த பாடத்தை தான் இப்ப அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வழி கொடுத்தாங்களோ அந்த வழியா இப்ப அவங்க டபுள் ட்ரிபிளா வந்து அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பல மடங்கு அதிகமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க உண்மையான முகமே இங்க பாருங்க, கண்ணாடியில பாக்குறாங்க இல்லையா, அவங்க பார்க்கும் போது அவங்க எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா, அதை பிராக்டிக்கலா எல்லாமே நல்லாதான் போகுது, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் என் லைஃப்ல ஜாலியா தான் இருக்கேன், எனக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான். அந்த மாதிரிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நான் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களேவே அவங்க கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களேவே அந்த உண்மையை வந்து மறைச்சுக்கிறாங்க, அவங்களே அந்த உண்மையை விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா அவங்க லைஃப்ல வந்து கிங் ஆஃப் கப்ஸ், இன்னைக்கு பாருங்க, பேஜ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ், கப்ஸ் நிறைய இமோஷன்ஸ், லவ் அதிகம். அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, அது அவங்களுக்கே தெரியுது. பட் அதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது கூட அவங்களுக்கு உங்க ஞாபகங்கள் வரலாம். எந்த பர்சன் அவங்க பார்த்தாலும் கூட அது நீங்க, உங்களை மாதிரிதான் தெரியும், நீங்க தான் அவங்க லைஃப்ல இருக்கீங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் தெரியும். ஸோ இன்னைக்கு ரீடிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து இமோஷன்ஸ் தான். டெம்பரன்ஸ், பேஷண்டா வெயிட் பண்றாங்க. உங்க பர்சன் ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. குயின் ஆஃப் வாண்ட்ஸ், பயங்கரமா நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் பார்த்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நீ லைஃப்ல வந்துட்டியா அப்படிங்கறத அவங்களுக்கு ஆச்சரியம், யோசனை, நான் இல்லாம கூட உன்னால இருக்க முடியுதா அப்படின்ட்டு. இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படி கொண்டு போகக்கூடாது, பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இனி வந்து லவ் வந்து நான் உனக்கு கொடுக்க ரெடியா இருக்கேன், நீ அதே லவ் என்கிட்ட காமி, நான் பண்ணின தப்பெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான் அவங்க சொல்ற விஷயம். சரிங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, இதுல கும்பம் இருக்கு, சிம்மம், கும்பம் இதெல்லாம் அதிகமா இருக்கு, கடகம், விருச்சகம், மீனம். சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ் பார்த்துடலாம். உங்க பர்சன் ஒரு நியூ பிகினிங் வேணும் தான், அவங்க அதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்ஷன் எடுத்து வருவாங்கங்கிற மாதிரி இன்னைக்கு எதுவும் சொல்லல. அதாவது இதான் மெசேஜ், ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் கால் எல்லாம் பண்ணிருக்கலாம், நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம், அந்த பயத்துல இருக்காங்க, நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு. பட் இப்ப யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், இது எப்படி கொண்டு போகணுங்கிற யோசனை அதிகமா இருக்கு. சைலண்டா அமைதியா யோசிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் நார்மலா பழைய எனர்ஜியோட வந்தா அகைன் ஹர்ட் ஆகும், அகைன் பிரச்சனை வரும், இனி ஒன்ன மிஸ் பண்றதுக்கு நான் தயார் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. நீ இல்லாம என் வாழ்க்கை வந்து போகாது, நீங்க எப்படி நினைச்சீங்களோ அது இப்போ உங்க பர்சன் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்க முதல்ல கெஞ்சிருப்பீங்க, என்னை விட்டு போயிடாத, என் கூட இருப்பியான்னு நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப அவங்க உங்களை வேல்யூ பண்ணாம போயிருந்திருப்பாங்க. பட் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிராக்டிக்கல் ஆயிட்டீங்க, அது அப்படி எனர்ஜி ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நீங்க பிராக்டிக்கலா லைஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க இதுதான் ரியாலிட்டின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க ஹார்ட் சக்ரா க்ளோஸ் ஆயிருச்சு. பட் இப்ப அவங்க ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆகுது. அந்த பிராக்டிக்கலா யோசிக்கலாம் வந்து அவங்க மனசே, அவங்க ஹார்ட்டே விட மாட்டேங்குது. உங்களை பத்தின யோசனைகள் தான் அதிகமா இருக்கு. சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ். இப்போ உங்க பர்சன் பயங்கர இமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. உங்களோட ஞாபகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு, எஸ்பெஷலி நைட் டைம். நீங்க சேர்ந்து போன இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்து போற மாதிரிதான் தெரியுது. இந்த டெக் பார்க்கும் போது உங்களோட அந்த ஆப்சன்ஸை வந்து அவங்க அங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா,
நீங்க ஆப்சன்ஸ் இப்ப இல்லையா, நீங்க லைஃப்ல இல்லையா, ஸோ அந்த இடங்களுக்குலாம் போகும்போது அந்த மெமரிஸ் அவங்க கொண்டு வராங்க. அது அவங்களுக்கு சின்ன ஆறுதல். அந்த மாதிரிலாம் சில பேர் வந்து போறாங்க. நீங்க 2 பேரும் விசிட் பண்ண இடம், கோயில்கள், ஏதாவது ஒரு பிளேஸ் போயிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு காமன் பிளேஸ் இருக்கும். அங்கெல்லாம் போய் அவங்க உங்க பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்ண ட்ரை பண்றாங்க. சரி, ஏஞ்சலோட கைடன்ஸ். ஓகே, உங்க எனர்ஜி பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து நோ நீட் டு வரி. ஓகே, அடுத்தடுத்துன்னு உங்க லைஃப்ல வந்து growth பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. growth பார்க்க ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. இப்ப இருந்து ஒரு வருஷத்துல அது ஸ்பெசிஃபிக்கா என்ன மாற்றம் கிடையாது, அப்படி எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே சக்சஸ் வேணும். ரிலேஷன்ஷிப்ல மட்டும் நீங்க சக்சஸ் எதிர்பார்க்காதீங்க. சக்சஸ் வருது, அபண்டன்ஸ் வருது. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்கள்லயுமே வந்து ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இப்ப சில பேர் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த, ஒரு பெரிய சேஞ்ச் வந்து இதுதான் என் வாழ்க்கைன்னு ஒரு புது ஐடியாஸோட, புதுசா ஸ்கில் கத்துக்கிட்டு அதுல நீங்க உங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. புது ஐடியாஸோட உங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ பேர்டு மாதிரி இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோட இருங்க. அதுதான் சிம்பிள். நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா உங்களை நோக்கி எல்லா அபண்டன்ஸும் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இப்ப இருந்து ஒரு வருஷத்துல நீங்க உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் வந்து பார்க்க போறீங்க. யாருக்காக நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களோ, யாருனாலெல்லாம் ஏமாற்றப்பட்டீங்களோ, யாரெல்லாம் முக்கியம்னு நினைச்சீங்களோ, அதுல அப்படி கம்ப்ளீட்டா ஒரு வருஷத்துல வந்து மாறிடும். கம்ப்ளீட்டா மாறிடும். அந்த அழுக, அந்த ஏமாற்றப்பட்ட காயங்கள், இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி, அது எதுவுமே இருக்க போறது கிடையாது. கம்ப்ளீட்டா ஹீல் ஆக போறீங்க. சரியா? இது ஆகஸ்ட் மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா அந்த ஆகஸ்ட் மந்த்லயே இந்த விஷயம் உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் ஆகஸ்டுக்குள்ள 27 உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய சக்சஸ் பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில. ஸோ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இதுதான் ஏஞ்சலோட கைடன்ஸ் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம்.